கர்ப்பமா இருக்கும்போது சாப்பிட்ற மாத்திரை இல்லடா. வீட்டுக்கு தூரமா இருக்கும்போது வயிற்று வலிக்காக சாப்பிட்ற மாத்திரை. அர்ச்சனா அந்த மாதிரி சமயத்துல வயிற்று வலியால துடிக்கும் போது நீ போய் டாக்டரை கூட்டு வந்தல, அப்ப அவ சாப்பிட்ட மாத்திரை தான் இது. இப்ப இவ கர்ப்பமா இருக்கும்போது எதுக்கா இவ இந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடணும்? அது அது வந்து அது என்ன, இந்த மாத்திரையை நீ சாப்பிடவே இல்லைன்னு சொல்ல போறியா, இல்ல மெடிக்கல்ல போய் வாங்கவே இல்லைன்னு சொல்ல போறியா? உண்மையை சொல்லு. இல்ல அது வந்து எதுக்கு தயங்குற? நீ இந்த மாத்திரையை மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு வந்ததுக்கு சாட்சி இருக்கு. நான் இப்ப உடனே கூட்டிட்டு வரட்டுமா? என்ன சொல்ற? அது 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 வந்து அத்தை, இந்த மாத்திரைய நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தது உண்மைதான். பாத்தியாடா உன் பொண்டாட்டிய? இப்ப என்ன சொல்ற? ஆமா, ஏமா இந்த ஒரு மாத்திரையை வச்சு இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ற? அன்னை கடைக்கு போய் அந்த மாத்திரையை வாங்கினாங்க, அதுக்கு சாட்சி இருக்கு. அது அவங்க தான் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? நீ பாத்தியா? இல்ல, இந்த மாத்திரை வாங்கினது அர்ச்சனா தானே? வாங்கினா உடனே அவங்க சாப்பிடுறாங்கன்னு அர்த்தமா? இந்த மாத்திரையை அண்ணி எனக்காக தான் வாங்கினாங்க. உனக்காக வாங்கிட்டு வந்தாளா? ஆமாமா, எனக்கு ஒரே வயித்து வலியா இருந்துச்சு. அண்ணி கடைக்கு போறேன்னு சொன்னாங்க. சரி அந்த மாத்திரை வாங்கிட்டு வாங்கன்னு நான் தான் அண்ணி கிட்ட சொன்னேன். அது தெரியாம இப்படி திட்டுறியேம்மா அண்ணிய. ஏமா அர்ச்சனா, நான் இவ்வளவு நேரம் கேட்கும்போது நான் ராணிக்காக தான் இந்த மாத்திரை வாங்கிட்டு வந்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல? அது அது வந்து அத்தை, நீங்க திடீர்னு இப்படி பேசினதும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆமா, உனக்கு தான் அண்ணிய பத்தி நல்லா தெரியும்ல. பயந்த சுபாவம், அவங்க யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாங்க. நீ வேற இப்படி கத்துனீனா பாவம், அவங்க மிரண்டு போயிருக்காங்க. அண்ணி, நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ணா, நீங்க போய் சாப்பிடுங்க. போப்பா, நீ போய் சாப்பிடு போ. நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். நீ போய் அண்ணனுக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்டு போடு. நான் போய் துணி காய போடுறேன். சரிம்மா. என்னென்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்ணா, சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ராணி. என்ன நீ பெரிய பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்தினதுக்கு. ஆமா, நான் உனக்காக மாத்திரை வாங்கவே இல்லையே. எதுக்கு உனக்காக வாங்கினேன்னு போய் சொன்ன? நீங்க 2 பேரும் சொன்ன போய் உண்மையாக்குறதுக்காக தான் சொன்னேன். என்ன முழிக்கிறீங்க? நீங்க கர்ப்பம் இல்லைன்ற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? சொல்றேன். நீங்க கர்ப்பம் இல்லைன்னு நான் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்காக அப்படி நடிச்சீங்க? என்ன 2 பேரும் பதிலே பேசாம இப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? என்ன காரணம்னு எனக்கு தெரியும். அம்மா சும்மாவே ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் கழிச்சும் கர்ப்பமாகல அப்படின்னா அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்கங்கிற பயத்துல தான் நீங்க இந்த நாடகத்தை போட்டீங்க. அதனால தான் உங்களை காப்பாத்துறதுக்காக நான் போய் சொன்னேன். நீங்க புத்திசாலித்தனமா நாடகம் போடுறதே சரி. ஆனா இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த நாடகம் போடுவீங்க? சீக்கிரம் இந்த நாடகத்தை முடிக்கிற வழியை பாருங்க.
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Revati. Happy birthday to you. Happy birthday to Revati. Happy birthday to you. How is it? என்னையே பயன்படுத்திட்ட. கிட்ட வா. Happy birthday to you. Thank you. எப்படி நீ மறக்கவே முடியாத அளவுக்கு உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்ட பாத்தியா? ஆமா, இந்த நேரத்துல இப்படி திருட மாதிரி வந்திருக்கே, யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? இந்த ரிஸ்க் கூட எடுக்கலனா காதல்ல ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காதுல்ல. ஆமா, இதுக்கே நீ இப்படி சொல்றியே, உனக்கு இன்னொரு ஷாக் தர போறேன். என்ன என்ன பண்ண போற? ஹே, பயப்படாத, நான் ரொம்ப நல்ல பையன். நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இதுதான் என்னோட பர்த்டே கிஃப்ட். ஹலோ, நாய்க்கு மட்டும் தானா? எனக்கு கிடையாதா? சுமார். கத்தாத ப்ளீஸ். கத்தாத ப்ளீஸ். என்னது நாய்க்குட்டி சத்தம் மாதிரி கேக்குது? ஏண்டே, நீ ஏதாவது கொரட்டை விட்டியா? என்னங்க? இல்லையே, இவ கொரட்டை சத்தம் நாய் மாதிரி இருக்காதே. கத்தாத கத்தாத. கம்மன் இருக்கணும். ஆஹா, இதை எப்படியே விட்ட சரியா வராது. போய் என்ன எதிர பாத்திர வேண்டியதான். சத்தம் எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. ரூம்ல இருந்தா சத்தம் கேக்குது. ரேவதி, ரேவதி, ரேவதி. அப்பா, என்ன பண்றது? இந்த நாய் தூக்கிட்டு போடு. நான் உனக்கு கொடுத்த gift. ரேவதி, ரேவதி, கதவு தரமா? ஐயோ, எங்க அப்பா, ப்ளீஸ் வாசு, கிளம்பு. நீயாச்சும் கிளம்பு ப்ளீஸ். எனக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். எனக்காக ஒரே ஒரு உமா கூட ப்ளீஸ். ஐயோ, நீ முதல்ல கிளம்பு வாசு. சரி போ. அம்மா ரேவதி, இன்னும் என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா கதவு தர. அடாடாடாடா. ரேவதி, ரேவதி, கதவு தரமா? ரேவதி. என்னப்பா? என்னம்மா உள்ள ஏதோ நாய்க்குட்டி கத்துற மாதிரி சத்தம் கேக்குது? என்னது நாய் கத்துற சவுண்டா? எனக்கு கேக்கலையே. இல்லம்மா, நான் பெட்ரூம்ல இருக்கும்போது எனக்கு கேட்டுச்சே. இல்லப்பா, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். தெரியல. தள்ளு பாப்போம். சண்டை போட்டுக்க கூடாதுன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? என்னது இந்த நேரத்துல டிவி ஓடிட்டு இருக்கு?
டிவி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு என்கிட்ட தூங்கிட்டேன்னு போய் சொல்றியா? இல்லப்பா, படம் பார்த்துட்டு இருந்தேன், தூக்கம் வந்துச்சு, அப்படியே தூங்கிட்டேன். ஓஹோ, நீ தூங்கிட்டு இருந்த, டிவி பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. நான் மட்டும் வரலன்னா ராத்திரி முழுக்க டிவி ஓடிட்டு இருந்திருக்கும். கரண்ட் பில் யார் கட்டுவான்? உங்க அப்பா நான் கட்டுவான்? ஆமா, எங்க அப்பா தான் கட்டுவாரு. இந்த லொல்லுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. இந்த டிவில இருந்து தான் இந்த நாய் சத்தம் கேட்டிருக்கோம். ஓஹோ, டிவில இருந்தா நாய் சத்தம் கேட்டுச்சுன்னு டிவியை ஆஃப் பண்ணியாச்சு. மறுபடியும் சத்தம் கேக்குது எப்படி? அப்பா, அது டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டம். என் ரூம்ல தான் டிடிஎஸ் இருக்குல்ல, அதனால எக்கோ சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. எக்கோவா? ஆமாப்பா, லேட்டஸ்ட் டெக்னாலஜி. டிவி ஓடும்போது கேட்ட நாய் சவுண்ட் இப்ப டிடிஎஸ்னால எக்கோவா கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியா? ஓ, சரி. ஏமா, எக்கோக்கு ஒன்றும் கரண்ட் பில் ஆகாது. இல்லப்பா, ஒண்ணு ஆகாது. நல்ல வேலை. ஐயோ, நான் மட்டும் கீழே லைட்டை போட்டே வந்துட்டேன் பாரு. சரி சரி, நீ படுத்து தூங்கு. சரி, நீங்க நான் போய் போங்க. முதல்ல லைட் ஆஃப் பண்றேன். நிஜமாவே இது டிவில இருந்து வந்த சவுண்டு தானா? எக்கோனா சவுண்டு மட்டும் தான் கேக்குமா? ஒன்னும் புரியலையே. யாரது? ஐயோ, ஒரு உருவம் ஓடுது. இவளை எழுப்பிடும். ஏய் ஏய் ஏய், ஐயோ என்னங்க? ஏய், நம்ம வீட்டுக்கு சைக்கோ கொலைகாரன் வந்திருக்கான். நம்ம வீட்டுக்கு சைக்கோ கொலைகாரன் ஏன் வரப்போறா? போய் படுங்க. ஐயோ, என்ன தூங்க விடுங்க. ஏய், சைக்கோ கொலைகாரன் புடிச்சு கொடுத்தா பரிசு கிடைக்கும்டி. அவனை புடிச்சு கொடுத்து பரிசு வாங்கிக்கலாம். வா வா வா. உங்களுக்கு வேற வேலை கிடையாது, போங்க. பாடிக்கிறல. வா. படுத்துறாரு. சீக்கிரம் வாடி. வா வா வா. இரு இரு இரு. இப்ப வா. ஐயோ, ஏங்க? ஏய் ஏய், பாரு பாரு, எவனோ எகிரி குதிச்சு வர்றான். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏங்க, ஏதோ தென்னை மட்டும் விழுந்து கிடக்கு, அத போய் சைக்கோக்காரன் அது இதுன்னு சொல்றீங்களே? ஏய், நான் பார்த்தேன்டி, எவனோ எகிரி குதிச்சு ஓடுனாடி. தென்னை மட்டும் விழுந்தா கீழே தானே விழணும். எகிரி குதிச்சு ஓடுமா? நீங்க ஏதோ கனவு கண்டு உளறீங்கன்னு நினைக்கிறேன். சைக்கோ கொலைகாரன்னு யாரும் இல்லன்னு பேப்பர்ல போட்டாங்களே, நீங்க படிக்கலையா? பேப்பர்ல போட்டா சரியா போச்சா? நான் பார்த்தது பொய்யாயிடுமா? இந்த மாதிரி யோசனை எல்லாம் உங்களுக்கு தான் வரும். என் தூக்கத்தையே கெடுக்குறீங்களே, பேசாம வந்து படுங்க. நாய்க்குட்டி சத்தம் கேட்டுச்சு, எக்கோ கேட்டுச்சு, எவனோ எகிரி குதிச்சு ஓடுறான். என்னமோ நடக்குது. கண்டுபிடிக்கிறேன்.